அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற அடுக்குக்குள்ளே இருக்கிற ஃபுட் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபுட் நோட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இன்சர்ட் ஃபுட் நோட்டும் இன்சர்ட் என் நோட்டும் பார்க்க போகிறோம். சரி, இந்த ஃபுட் நோட்டுக்கும் என் நோட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். இப்போ தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு பக்கத்தோட கடைசியில் வர்றது ஃபுட் நோட்டு. சரிங்களா? ஒரு பக்கத்தோட மிடில்லையே, அதாவது எந்த இடத்துல டாக்குமெண்ட் முடியுதோ அந்த இடத்துலேருந்து வர்றது எண்ட் நோட்டு. வித்தியாசம் புரியுதுங்களா? சரி, இப்போது இதை விவரித்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபுட் நோட் பற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறம் எண்ட் நோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அக்கா பேஜ் கேரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும், அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரி, இப்போது ஃபுட் நோட் அப்படிங்கிறது எண்ட் நோட்டுங்கிறது ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? ரெண்டுமே வந்து நோட்ஸோட ஒரு வகை தான். ஆனால் ஃபுட் நோட்டுங்கிறது பேஜோட கடைசியில் வரும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஒரு புத்தகம் எழுதுறீங்க, இல்லை வந்து ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் தயாரிக்கிறீங்க. அந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு பகுதியை வந்து நீங்கள் வேறு ஏதாவது லிங்க்லேருந்து எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல இதுக்கான லிங்க்கை வந்து நான் இங்கேருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு பகுதி இருக்கும் பார்த்தீங்களா? ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பீங்க, ஏதாவது புத்தகத்தை நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து அதுலேருந்து அந்த வார்த்தைகளை எடுத்திருப்பீங்க. இல்லை ஏதாவது சென்டென்ஸ், ஏதாவது ஒரு பெரிய அறிஞர்கள் ஏதாவது சொன்ன ஒரு மேற்கோள் காட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்த நீங்கள் போட்டுட்டு, இது இந்த புத்தகத்துலேருந்து நான் எடுத்திருக்கேன், இந்த புத்தகத்துலேருந்து இந்த லிங்க்கை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடிய பகுதியை தான் வந்து நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல இந்த ஃபெர்மெண்டம் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து ஒன்று சேர்க்கணும். அதாவது இந்த வார்த்தை வந்து எந்த புத்தகத்துலேருந்து எடுத்தது அப்படின்னு படிக்கிறவங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்? இன்சர்ட் ஃபுட் நோட் அப்படிங்கிற ஒரு இடம். எந்த இடத்துல எனக்கு வேணுமோ அந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு இன்சர்ட் ஃபுட் நோட்டை நான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்த உடனே பாருங்கள், கீழே வந்து அதாவது பேஜோட கடைசியில் 1 அப்படின்னு பிளிங்க் ஆகுது. அதே இடத்துல நான் வேணுங்கிற இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலையும் 1ன்னு பிளிங்க் ஆகும். உங்களுக்கு இன்னும் பெருசு பண்ணி காட்டுறேன். இப்போ தெரியுதுங்களா? அதாவது இந்த இடத்துல அப்போது நான் இந்த 1 டபுள் கிளிக் பண்ணாலும் கீழே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த 1 டபுள் கிளிக் பண்ணாலும் மேலே போயிடும். சரிங்களா? இதோட லிங்க் உங்களுக்கு புரியுதா? சரி, இப்போ இந்த 1ங்களை நான் என்ன போட போகிறேன்? நான் ரெஃபரன்ஸ் எடுத்த புஸ்தகத்தோட பேர் போட போகிறேன். ரெஃபரன்ஸ் புக்கு எங்கேருந்து எடுத்திருக்கேன்? த ஜங்கிள். சும்மா ஒரு பேருக்கு தான் சொல்கிறேன், ஏதோ ஒன்று. த ஜங்கிளுங்கிற புத்தகத்துலேருந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மேற்கோளுக்கு நான் இதை போட்டுட்டேன். அப்போ படிக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை வந்து த ஜங்கிள்லேருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு புரியுதுங்களா? அப்போ இந்த டபுள் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வரும். சரி, இன்னொரு இடத்துல நான் வந்து ஃபுட் நோட் சேர்க்கணும், இந்த இடத்துல நான் ஃபுட் நோட் சேர்க்கணும் அப்படின்னா இன்சர்ட் ஃபுட் நோட் நான் கொடுத்த உடனே இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக 2ன்னு ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் இந்த இடத்துல நான் ஒரு லிங்க்கை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு லிங்க்கை கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ கலரில் வந்துடும். அதே மாதிரி ஒரு லைன் கீழே வந்துடும். இதுக்கு அர்த்தம் என்னென்னா இது வந்து ஒரு லிங்க்கு அப்படின்னு அர்த்தம். நான் இப்போ வந்து இந்த இடத்துல அக்கா பேஜ் கேர்னு போட்டிருக்கேன். அப்போது நான் இந்த இடத்துல கொடுத்துருக்குற இந்த பகுதி, அதாவது இந்த இடத்துல 2ன்னு வருது பார்த்தீங்களா? இந்த பகுதி என்னென்னா நான் வந்து இந்த லிங்க்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ புரியுதுங்களா? ஸோ நம்ம ஒரு புஸ்தகத்தையும் மேற்கோள் காட்டலாம், ஒரு லிங்க்கையும் மேற்கோள் காட்டலாம். இப்போ இந்த ஜங்கிளுங்கிறதுக்கு ஆத்தர் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு ஆத்தர் போட்டுடலாம். போட்டுட்டு யார், ஏதாவது ஒரு டம்மியாக ஒரு சாம்பிள் பேர் போடுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபுட் நோட் ஆட் பண்ணணும். புரியுதுங்களா? சரி, எண்டு நோட்டுனா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. டாக்குமெண்ட் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல தான் எண்டு நோட்டு வரும். இப்போது நல்லா கவனிங்க, இது வந்து கீழே இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து ஃபுட் நோட்டு. இப்போ இந்த இடத்துல வர்றது தான் எண்டு நோட்டு. இப்போ பாருங்கள், பேஜ் பாதியிலே முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? கர்சரை வந்து கடைசியில் நான் வந்து பேஜ் இடத்துல வச்சுருக்கேன் கர்சரை. இப்போ வந்து பாருங்கள், ஃபுட் நோட்டுக்கு பக்கத்துலேயே இன்சர்ட் எண்ட் நோட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை நான் கிளிக் பண்ண உடனே பாதி பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு எண்ட் நோட்டுன்னு வருது. இதுலேயும் நான் ரெஃபரன்ஸுங்கிற அந்த பேரை எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், ரெஃபரன்ஸ் புக் என்னது? த ஜங்கிள்னு நான் குறிப்பிட்டிருந்தேன். இது ரெண்டும் ஒன்று தாங்க, ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. என்ன, பேஜ் கடைசியில் வரணுன்னா நீங்கள் ஃபுட் நோட் கொடுக்கலாம். பேஜுக்கு அதாவது எந்த இடத்துல முடியுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எண்ட் நோட் கொடுக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் ஆத்தர் கொடுக்கலாம். சரிங்களா? ஆத்தர் நேமை கொடுக்கலாம், அதே இதை கொடுத்துக்கலாம். அடுத்து இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இன்னொரு எண்ட் நோட் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். திரும்பவும் இன்சர்ட் எண்ட் நோட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 2ன்னு வந்துடும். இந்த இடத்துல பாருங்கள், 1 2ன்னு வருதா? இங்கே பாருங்கள். அப்போ நம்ம வந்து தெரியறதுக்காக ஒரு கமா போட்டுக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல திரும்பவும் நம்ம வந்து லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து என் நோட்டுக்கும் ஃபுட் நோட்டுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இன்னொன்று பாருங்கள். இந்த இடத்துல இன்சர்ட் என் நோட்டுக்கு கீழே நெக்ஸ்ட் ஃபுட் நோட்டுன்னு இருக்குது. இது ஒன்றுமே இல்லை. இந்த நெக்ஸ்ட் ஃபுட் நோட்டும் நெக்ஸ்ட் என் நோட்டும் என்னென்னா, நீங்கள் ஒரு 10 16 பக்கம் அடிச்சிட்ருக்கீங்க. அதில் நிறைய ஃபுட் நோட்ஸ் இருக்கும். அந்த ஃபுட் நோட்ஸை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ரீவியஸ் ஃபுட் நோட்ஸை கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரீவியஸ் என் நோட்டை கிளிக் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி என்ன ஃபுட் நோட் கொடுத்தீங்களோ அந்த இடத்துல போய் ஆட்டோமேட்டிக்காக நின்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபுட் நோட்டும் அதே மாதிரி தான். நீங்கள் இப்போ இந்த இடத்துல கொடுக்க போகிறீங்கன்னு நீங்கள் கர்சரை வச்சுருப்பீங்களா, அந்த இடத்துல போய் பிளிங்க் ஆகும். ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது ஃபுட் நோட்டுக்கும் என் நோட்டுக்கும். இப்போ எல்லா நோட்ஸையும் பார்க்கணும். ஒரு டாக்குமெண்ட்டில் நிறைய நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸ் எல்லாமே பார்க்கணுன்னா ஷோ நோட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கேட்கும். அதாவது என்ன, திஸ் டாக்குமெண்ட் ஆஸ் ஃபுட் நோட்ஸ் அண்ட் எட் நோட்ஸ் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லுது. எதை பார்க்கணுன்னு கேட்குது. அப்போது வியூ ஃபுட் நோட் ஏரியா அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃபுட் நோட்ஸில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே எனக்கு காட்டிடும். அதே மாதிரி வியூ என் நோட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா என் நோட்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கணும் அது எல்லாத்தையும் எனக்கு காட்டும். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த நோட்ஸை எப்படி அழிக்கிறது? ஒன்றுமே இல்லை. இதை கிட்ட போய் நீங்கள் அழிச்சிங்கன்னா இந்த நோட்ஸு அழியாது. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வரைக்கும் தான் அழிக்க முடியுமே தவிர இந்த ஐங்கிற புள்ளியை உங்களால். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இந்த ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த போய் நம்ம அழிச்சா கீழே இருக்கிற நோட்ஸு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், இன்னொரு இடத்துல நான் கொடுத்துருந்த நோட்ஸை நான் அழிக்கிறேன். இப்போது நான் இந்த இன்னொரு நோட்ஸுன்னு சொல்கிறப்ப நான் தேடினேன் பார்த்தீங்களா. இப்படி தேடணுங்கிற அவசியமே இல்லை. நான் என்ன பண்ணலாம், கீழே இருக்கிற நோட்ஸை டபுள் கிளிக் பண்ணாலே அந்த எந்த இடத்துல இருக்கோ அதை காட்டிடும். ஸோ நான் அதை வச்சு இப்படி அழிச்சு விட்றலாம். அப்போ கீழே இருக்கிறது போயிடும். தெரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ பாருங்கள், என் நோட்டும் அதே மாதிரி தான் நான் அழிக்க போகிறேன். இப்போ இந்த இடத்துல தான் இருக்குன்னு தெரியுது. நான் அதை என்ன பண்ணுறேன், பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். அதனால் கீழே இருக்கிறது போயிட்டு பார்த்தீங்களா. சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எங்கே இருக்குன்னு தெரில, நான் தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் ஆட்டோமேட்டிக்காக டபுள் கிளிக் பண்ணேன்னா என் கர்சர் அந்த இடத்துல போய் நிற்கும். எனக்கு இப்போ போய் நம்ம அதே மாதிரி டெலீட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இவ்வளோ தான் வித்தியாசம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஒவ்வொரு வீடியோ போட தான் முயற்சி பண்ணுறேன். முடியாத பட்சத்தில் தான் வீடியோஸ் தவிர்க்கப்படாத காரணத்தினால உங்களுக்கு வராமல் இருக்கும். மற்றபடி கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ வரும். ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.